ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நம்மளோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபரை நெருங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு நாம ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட லோகோ இது. இந்த லோகோ தான் மார்க்கெட்டே. மார்க்கெட்டை நீங்க இப்படி தான் பார்க்கணும். மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு வீடியோ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ற வகையில அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்திலே ரிலீஸ் ஆகும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு, உங்க ரிலேஷன்ஸ்க்கு யாருக்கா இருந்தாலும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மூலயமா நாம சீக்கிரமா 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண முடியும். அந்த வகையில அந்த வீடியோவும், அந்த ஸ்பெஷல் வீடியோவும் உங்களை சீக்கிரத்திலே ரீச் பண்ண முடியும். அதே நேரத்துல நாம ஒரு கிவ் அவேவும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டினதுக்கு அப்புறமா கூடிய சீக்கிரத்துல அதுவும் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, இப்போ வாங்க நாம இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இதுதான் நம்ம லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் டேவோட ஹையில இருந்து ஒரு ஒரு 5 பாயிண்ட் கீழே ஓப்பன் பண்ணியிருக்கான். கடந்த ஒரு 2 நாளாவே 10-15 பாயிண்ட் ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருந்தான். நேற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹைல இருந்து ஒரு 5 பாயிண்ட் கீழே ஓப்பன் பண்ணியிருந்தான். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க, டைரக்டா டவுன் வந்திருக்கான். வந்தவன் நாம கொடுத்திருந்த S1 அந்த ஏரியால தான் நல்ல ஒரு சைட்வேஸ். அந்த சைட்வேஸை பிரேக் பண்ணி போனவன் நம்மளோட S2 அதையும் பிரேக் பண்ணி கீழே போனவன் திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படின்னா அங்கதான் ஒரு ரிஜெக்ஷன். எக்ஸாக்டா ஒரு W பேட்டர்ன் அப்படின்றத நம்மளோட S2 அங்கதான் போடுறான். நாம இந்த லெவல்ஸ் கொடுத்திருந்ததை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 600 அதுக்கு மேல நிக்குதா கீழே நிக்குதா அதுதான் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு ஹை பாத்தீங்க அப்படின்னா 608 பாயிண்ட் தான் மேல போயிருக்கான். இந்த 8 பாயிண்ட்ல பிரீமியம் சப்போர்ட் கிடைக்காது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 600க்கு கீழே நின்னா நாம சொல்லியிருந்த அந்த 350 லெவல் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்கு வந்துட்டான். மார்க்கெட் லோ பாத்தீங்க அப்படின்னா 78, இன்னும் ஒரு 22 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கான். இந்த 22 பாயிண்ட்டை இன்னைக்கு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரீமியத்தை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா ப்ரீமியம் அடுத்தடுத்து என்ன பண்ண வாய்ப்பு அப்படின்றத உங்களால ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ப்ரீமியம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க ஹை லோ இந்த விஷயங்கள் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதே முடிவு பண்ண போகுது. நாம இப்ப இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,585, 25,520, 25,384, 25,314 இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இதை தாண்டி நாம சார்ட்ல ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோசிங் ப்ரைஸ் இன்னைய ஓப்பன் தெரிஞ்சது அப்புறம் இன்னைய ஓப்பன் லாஸ்ட் வீக்கோட ஹை லோ லாஸ்ட் மந்தோட ஹை லோ இந்த விஷயங்கள் எப்பயுமே நம்மளோட சார்ட்ல மார்க் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முந்தின நாள் வெறும் ஹை டு லோவே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டும் கம்மியாக தான் இருந்தது ஸ்பாட்டை பொறுத்த வரையும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ஹை லோ அந்த பிரேக் அவுட் நேற்றைய லோவை பிரேக் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹை டு லோ கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கும் அதிகமாக மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இந்த மூவ்மெண்ட்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ப்ரீமியம் தான் சொல்லும். ப்ரீமியம் என்ன சொல்லும்? ப்ரீமியம் இப்போ நான் இன்னைக்கு நேற்றைய ஹையும் லோவும் பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நேத்தைய லோ ஸ்ட்ரைக்ல கால் புட் அந்த 2 சார்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. நேத்தைய ஹை ஸ்ட்ரைக்ல கால் புட் அந்த 2 சார்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த 4 சார்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நேத்தைய ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் இருக்குமா இல்ல பிரேக் அவுட் ஆகுமா இந்த விஷயங்களை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்றதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதை எப்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓகே, இதை தாண்டி பிரீமியத்தை பொறுத்தவரையும் பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போதைக்கு நாம ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த 350
அந்த ஏரியா தான் இன்னமும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நின்னுட்டு இருக்கு. ஓகேங்களா? 25,350 இந்த ஏரியாவ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலுமே, அடுத்தடுத்த ஏரியாங்களும் சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த ஒவ்வொரு 50, 50 ஸ்ட்ரைக்கும். ஸோ சப்போர்ட் அப்படின்றது ஸ்ட்ராங்காவே இருக்கு இன்னமும். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் 25,050 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்னு பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியும். அந்த அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கணும் அப்படின்னாலுமே நமக்கு 600 ஸ்ட்ரைக்கு, அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்கோட ஹை இது எல்லாமே ஒரு பேரிகேடா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல பிரைஸ் வெறும் ரூ. 67 தான் இருக்கு. இந்த ரூ. 67 எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஜீரோ பண்றது ரொம்பவும் சுலபம். மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் இல்லாம ஒரே இடத்துல நின்னுச்சு அப்படின்னாலுமே இந்த ரூ. 67 அப்படின்றது ஜீரோ ஆயிடும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, இன்னைக்கு தான் ஓடிஎம் அப்படின்ற பிரைஸுங்க எல்லாமே ஜீரோ ஆக போகுது. ஒரு செல்லருக்கு இன்னைக்கு தான் அவனோட ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஃபுல் ப்ராஃபிட்டை இன்னைக்கு தான் புக் பண்ண முடியும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக் ஜீரோ ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான் அவனுக்கு தேவை. இந்த விஷயங்கள் எப்படி தீர்மானிக்கப்படுறது அப்படின்றத பிரீமியத்தை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பிரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. பிரீமியத்தை எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, காலையும் புட்டியும் சேம் ஸ்ட்ரைக்ல நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதை தாண்டி வேற எந்த விஷயமும் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட ஆப்ஷன் சக்சஸ் ஃபார்முலா அந்த ஃபுல் கோர்ஸை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட நண்பர்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரைக்லாம் எந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. லைவ் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக்குங்க எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. R1 S1 இந்த ரெண்டுமே சென்டர் பாயிண்ட்ல இருந்து காலோட க்ளோசிங் பிரைஸை ஆட் பண்ணீங்கன்னா வர்றது தான் R1. புட்டோட பிரைஸை மைனஸ் பண்ணீங்கன்னா வர்றது தான் S1. இந்த R1ஐயும் இல்ல S1ஐயும் ஸ்பாட் ரீச் பண்ணும்போது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பிரைஸ்ல இருந்த பிரைஸ் அந்த ஸ்ட்ரைக்ல இருக்கணும். அந்த பிரைஸ் டிகே ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஏரியா சப்போர்ட்டாவோ இல்ல ரெசிஸ்டண்டாவோ செயல்படுறதுக்கு வாய்ப்பா மாறிடும். R1 அப்படின்றது ரெசிஸ்டண்டா மாறும், S1 அப்படின்றது சப்போர்ட்டா மாறும். அந்த பிரைஸ் இல்ல அப்படின்னா இது நடக்கதான் வாய்ப்பு. ஸ்பாட்டை பொறுத்தவரையும் என்னதான் ஸ்பாட் அப்படின்ற இந்த லெவல்ஸ் எடுத்திருந்தது அப்படின்னாலுமே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்றது இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். இது பை செல் பண்ற ஏரியா கிடையாது. எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் அப்படின்றத பிரீமியத்துல நடக்கிற ஒவ்வொரு பிரைஸும் அது எப்படி ட்ரேட் ஆகுது, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ல இருக்க பிரைஸுங்களும் எப்படி ட்ரேட் ஆகுது அதை பொறுத்து தான் நாம பை பண்ணக்கூடிய இடமும் செல் பண்ணக்கூடிய இடமும் தீர்மானிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பாட் லெவல்ஸை ரெஃபரன்ஸ் பாயிண்டா மட்டும் எடுங்க. ஆனா இதை பேஸ் பண்ணி நீங்க அந்த எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி இந்த பிரைஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிற பட்சத்துல அந்த ஸ்ட்ரைக்குங்க உங்களுக்கு கண்டிப்பா லைவ் மார்க்கெட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.